ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க ஃபெனிக்ஸ். வெல்கம் டு மினி ஆர்ட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டர் தான் பண்ண போறோம். அதாவது இந்த பூத கண்ணாடி வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ப்ரொஜெக்டர் பண்ண போறோம். சோ எப்படி நம்ம பூத கண்ணாடி வச்சு ப்ரொஜெக்டர் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, இந்த ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேன் பெட்டில தான் வந்து நம்ம பண்ண போறோம். சோ இந்த ஃபேன் பெட்டி பாத்தீங்கன்னா சைஸ் வந்து கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெட்டிக்குள்ளாடி நம்ம வந்து பிளாக் கலர்ல வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது எதுக்காக இந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்றது வீடியோ வந்து கடைசியில் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ரொஜெக்டர் அந்த பூத கண்ணாடி வந்து இதில் தான் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அதை வந்து ஓட்ட போட்டுக்கலாம். ஸோ ஓட்ட போட்டாச்சு. இப்போ இந்த ஓட்ட போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூத கண்ணாடி வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை கரெக்டாக நான் அந்த ஹோல் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஓகே, இவ்வளோதான் நம்ம ப்ரொஜெக்டர். இனி அதுக்கப்புறம் வேற 2-3 ஸ்டெப் இருக்கு. ஓகே, அதை கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கார்ட்போர்ட் பீஸ் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுவும் இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாகவே அதுக்குள்ளோடி வந்து ஃபிட் ஆகிரும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இது இந்த அளவு எடுத்துக்கணும். அதாவது இதுக்கு உள்ளபடி கரெக்டாக போகிறது மாதிரி உள்ள லென்த்துக்கு எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸ் மேலாடி இதே மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஸை ஒட்ட வைக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து அதை ஒட்டி வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ இது எதுக்கு ஒட்டினோம் அப்படின்றது உங்களுக்கு இன்னுமே புரிஞ்சிருக்காது. எதுக்காக நம்ம ஒட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மொபைல் ஃபோனை வந்து கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாண்டு மாதிரி ஒன்று பண்ணணும். அதுக்காக தான் இந்த பீஸ். ஸோ இதை வந்து இதில் ஒட்டி வைக்கணும். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாகவே அதை செஞ்சு முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் வந்து மொபைலை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் இந்த ப்ரொஜெக்டரில் இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மொபைலில் ஏதாவது வீடியோ இந்த மாதிரி ப்ளே பண்ணோம் அப்படின்னா இது வழியாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு நமக்கு சூப்பரான அவுட்புட் இது வழியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம டார்க் ரூமில் தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டார்க் ரூமுக்கு போவோம். ஓகே, இப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் நான் வந்து எம்எக்ஸ் பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன வீடியோ பிளேயர் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் வீடியோ தான் நான் இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆட்டோ ரொட்டேஷனை மாற்றிக்கிட்டு லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து தலைகீழாக திருப்பினாலும் அது வந்து திரும்பாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும். நான் திருப்பும்போது கரெக்டாக அப்படியே இருக்குது. ஓகே, அதுக்காக தான் நம்ம வந்து செட்டிங்ஸை மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரைட்னஸ் வந்து எப்போவுமே ஃபுல் லெவலில் இருக்கணும். இப்போ நம்மளோட மொபைல் ஸ்டாண்டில் அதை தலைகீழாக வந்து மாட்டிக்கலாம். இதை வந்து நம்ம செஞ்சு வச்ச ப்ரொஜெக்டரில் இந்த மாதிரி நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, தலைகீழாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும்போது கரெக்டாக வரும். இப்போ வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் பாருங்கள். என்னடா ஒன்றுமே தெரில அப்படின்னு கேட்காதீங்க. லைட் ஆஃப் பண்ணால் தான் தெரியும். ஓகே, எப்படி நம்ம தலைவர் வெறித்தனமாக பண்ணிருக்காரு. வீடியோ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதாவது நேரில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. ஆனால் வீடியோவில் வந்து கேட்ச் பண்ணுறது வந்து கம்மியாக தான் தெரியுது. அது ஏன் அப்படின்னு தெரில. நம்ம தேட்டரில் போய்ட்டு வீடியோ எடுத்தால் கூட இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன்.
அதுக்காக பார்த்தீங்கன்னா தியேட்டர் மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் இந்த வீடியோவில் இருக்கிறத வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக தெரியுது அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மொபைல் ஃபோனை முன்னாடி பின்னாடி தள்ளும்போது ஸ்க்ரீனில் வந்து பிளர் ஆகி ஃபோக்கஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வைக்கும்போது செட் பண்ணணும். மொபைலில் வந்து அது ஃபோக்கஸ் ஆகிற கரெக்டான பாயிண்டில் வந்து செட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து என்னோடய கையை பக்கத்தில் கொண்டு போகிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பக்கத்தில் மொபைல் ஃபோன் கொண்டு போகிறேன். இந்த மொபைல் ஃபோனை உடைக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்க்ரீனு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து யாராவது டாம் அண்ட் ஜெர்ரி ஃபேன்ஸ் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஐ ஆம் த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபேன் அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்குள்ள ப்ரொஜெக்டர் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொஜெக்டர் வீடியோவில் நீங்கள் மொபைலில் வந்து செலக்ட் பண்ணுற வீடியோ வந்து ஹெச்டி வீடியோ மட்டும் தான் இருக்கணும். அப்படி ஹெச்டி வீடியோவாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து சூப்பராக அவுட்புட் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஹெச்டி வீடியோ வைக்கல அப்படின்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் அப்படி இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள், அது எல்லாமே கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ ஃபெனிக்ஸ். பாய். இந்த பூத கண்ணாடியும் மேக் ஐயோ எல்லாம் குழம்பிச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓகே இப்ப அந்த ஓகே இப்ப